Hi everyone, this is Code with Indu. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் இந்துஜா. நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு டேட்டா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். நார்மலாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் படித்த டாபிக்ஸை அவங்க நல்ல தெளிவாக இருக்க டாபிக்ஸை யூடியூப்பில் ஷேர் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தேவை. நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நான் த்ரூ அவுட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்மெண்ட் தேவை இல்லையா? அதனால எனக்கு நானே ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டா அந்த கமிட்மெண்ட் தான் என்னோட டாக்குமெண்டிங் ப்ராசஸ். ஸோ நான் இன்னைக்கு என்ன படித்தேன், என்னெல்லாம் படித்தேன், எதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது மூலியமா நான் கற்றுக்கிறதும் இல்லாமல் நீங்களும் எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் என்ன படித்தேங்கிறதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஓகே இதெல்லாம் இருக்கும் போல இருக்கு, மேபி ஷேரிங் ஆஃப் ஐடியாஸ்ன்னு கூட சொல்லலாம் இல்லையா? So Code with Indo is like documenting the journey to data engineers. Like we are going to shape ourselves into a good and most expensive data engineers. Okay, நான் வெளில எந்த கோர்ஸும் பண்ணல. ஸோ ஐம் ஜஸ்ட் ஆன்லைன் ரிசர்ச். ஐம் ஜஸ்ட் டூயிங் ஆன்லைன் ரிசர்ச் டு லேர்ன் அண்ட் அக்வயர் சம் நாலேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பைஸ்பார்க் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பைஸ்பார்க் பண்ணலாம், பைஸ்பார்க் படிக்கலாம், எஸ்கியூஎல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது மேபி நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராக இருந்திருந்தா, இல்லை டேட்டா இன்ஜினியருக்கு ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா, நீங்கள் எப்படி உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன படிக்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் இப்படிலாம் ஒன்று இருக்கு போல இருக்குது, நம்ம இதையும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும். Okay, let's go into the video. Here, first of all, we are going to see Spark architecture, the day one of data engineering. வெள்ளிக்கிழமை நல்ல விஷயமா ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் ரொம்ப அதிகமாக நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் படிக்க போகிறோம். தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் நான் அதிகமாக எங்கேயும் பார்த்ததில்ல. நார்மலாக ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் சம் ப்ரெசன்டேஷன் ஆர் பெரிய விஷயங்களை நான் யூஸ் பண்ணாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹியர் ஐ ஆம் ஸ்டார்டிங் வித் த ஹோல் ஜேர்னி ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் டே ஒன் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர். ஓகே, ஃபஸ்ட் நான் ஸ்பார்க் ஆர்கிடெக்சரை ஒரு லைவ் எக்ஸாம்பிளோடு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் நிறைய படம் பார்ப்பேனா, சரி ஓகே ஏன் ஒரு படத்தை வச்சு ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் நம்ம புரிஞ்சுக்க கூடாது? அதனால் ஒரு படத்தை எக்ஸாம்பிளாக வச்சு அந்த ஸ்பார்க் ஆர்கிடெக்சரை நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே, இப்போ நான் ஸ்பார்க் ஜாப்குள்ளே எப்படி ஸ்பார்க் ஆர்கிடெக்சரில் என்னென்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக புரிஞ்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம நார்மலாக ஒரு ஸ்பார்க் ஆர்கிடெக்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிரைவர் ப்ரோக்ராம் இருக்கும். கரெக்டா, டிரைவர் ப்ரோக்ராம் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? ஓகே, நார்மலாக நம்ம சாட்ஜிபிடி போட்டாவோ எதில் போட்டாலுமே ஃபஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே இதுதான். இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். என்னது இது? டிரைவர் ப்ரோக்ராம். ஓகே, இப்போ என்னவோ எதுவும் மேஜிக் நடந்துச்சு, ஆனால் என்னன்னு தெரில. ஓகே, கிளஸ்டர் மேனேஜர். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு நம்ம சொல்லுவாங்கன்னா, ஒர்க்கர் நோட் இருக்கும். வேறு எக்ஸிக்யூட்டர்ஸ் இருக்கும். ஐயோ ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிட்டோமா? இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு மட்டும் ஸ்பெல்லிங் கொஞ்சம் கரெக்டாகவே வர மாட்டேங்குது. ஏன் நம்ம அவ்வளோ மக்கா இல்லை நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோன்னு தெரில. ஓகே, நார்மலாக இந்த 4 விஷயங்கள் தான் ஸ்பார்க் ஆர்கிடெக்சரில் இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நார்மலாக என்ன படிக்க போகிறோம்? ஸ்பார்க் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி என்னதான் இருந்தாலுமே என்ன டாபிக் படிக்கிறோங்கிறத நம்ம மேலே போடணும். அப்புறமேட்டு புள்ளியார் சொல்லி போடணும். அதுதான் நம்ம பண்ணுவோம். ஆனால்
நம்மளால இதில் பிள்ளையார் சொல்லி போட முடியாத காரணத்தினால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் மட்டும் போட்டுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ஏன் நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு வீடியோவே ஸ்பார்க் ஆர்கிடெக்சரா? ஏன் ஒரு பைஸ்பார்க் கற்றுக்கணும், ஒரு எஸ்கியூஎல் கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம நார்மலாக எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஓகே, வாட் ஆர் த வேல்யூஸ், வாட் ஆர் த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், கான்ஸ்டன்ட்னா என்ன, வேரியபிள்ஸ்னா என்ன, செலக்ட்னா என்ன, ஃப்ரம்னா என்ன, ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் என்னென்ன அர்த்தம், என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள் தானே பண்ணுவோம். ஏன் இந்துஜா நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிற? கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குல்ல. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்துட்டு மற்ற லாங்குவேஜஸ் எடுத்துக்கிட்டோமா, என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் தான் இந்த ஃபுல் வீடியோவுமே பேசுகிறேன். இந்த ஃபுல் வீடியோஸ்லேயும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவே வந்துட்டு நார்மலாக நம்மளோட 2 பேருமே வந்துட்டு நம்மளோட தாட்ஸை வந்துட்டு வெளிப்படுத்திக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நான் கற்றுக்கிறேன். எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கலாம். உங்களுக்கு தெரியாத புது விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நான் ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா, நார்மலாக எடுத்த உடனே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குமே போயிடுவோமா? கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம இது வந்துட்டு எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வைஸாகவே போய்க்கலாம். ஒரு தியரி பக்கமாக போகாமல் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வழியாவே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம கான்செப்ட் வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக் வித் கோமாளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குக் வித் கோமாளி ஷோ வந்துட்டு ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஷோ. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு முறையாவது இத்தனை சீசனில் ஒரு முறையாவது நம்ம பார்த்துருப்போம். புதுசாக வந்துட்டு அந்த ஷோ வரப்போகுது. அதுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, அந்த ஷோவில் என்ன இருந்தது, இப்போ வந்துட்டு பட்சர் அதில் இல்லை. ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் பட்சர் என்ன பண்ணுவார், அவரால் வந்துட்டு நான்வெஜ்ஜை டேஸ்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் வந்து வெஜிடேரியன், ரைட்? ஆனாலும் நான்வெஜ் வந்து சமைச்சு வச்சாங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, அதோட கலர் எப்படி இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, அது வந்துட்டு என்ன மாதிரி ஸ்மெல்ஸ் கொடுக்குது, இதெல்லாம் வந்துட்டு அவர் ரொம்ப நோட் பண்ணுவார். ஏன் 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 அவரே வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி பச்சை வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமை மீன் டேஸ்ட்டை பார்க்க முடியாது. ஆனால் அதை வந்துட்டு அது எப்படி சொல்கிறது, அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். அதோட ப்ராசஸை வந்துட்டு சமைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்துட்டு அதில் போட்டிருக்காங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, இது எல்லாமே இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமே தவிர, அது என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கப்புறம் எது போட்டிருக்காங்க, எவ்வளோ அளவு போட்டிருக்காங்கிறது நம்மளால அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது குக்குக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அந்த மாதிரி தான் இந்த ஸ்பார்க்குக்கு மட்டும்தான் தெரியும் அது பேக் எண்டில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேக் எண்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி எப்படி பட்சாரால் அந்த டேஸ்ட் பண்ணாமல் சொல்ல முடியுதோ, அதே மாதிரி நம்ம இந்த அவுட்புட்டை பார்த்து மட்டும், அதாவது அந்த அவுட்புட்டை பார்த்து மட்டும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணி பின்னாடி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியும், பேசிக்ஸ் என்ன, எப்படியெல்லாம் அது எப்படியெல்லாம் அந்த குக் பண்ண முடியும் அப்படிங்கிறது பட்சாருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பார்க் வந்துட்டு எப்படியெல்லாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா அது எப்படியெல்லாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்க போகிறோம். ஸ்பார்க் ஆர்கிடெக்சர்ல மெயினாக அந்த ப்ரோக்ராம், ஒரு டாஸ்க், ஒரு ஜாப் இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு கோட் இருக்குது அப்படின்னா அது ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான 4 விஷயங்கள்: டிரைவர், ப்ரோக்ராம், கிளஸ்டர் மேனேஜர், ஒர்க்கர் நோட் அண்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ். அதை நம்ம வந்துட்டு இங்கே கரெக்டாக போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் நம்ம டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க, ஒரு ரஜினி சாரோட டூடல் இருக்கும். ஓகே, அந்த டூடல் நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம், குக்கிங் பற்றி பேசிட்டு இருந்தாலே குக்கிங்கை வச்சு இப்போ சொல்ல போகிறாலாம் கிடையாது. நம்ம வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை எக்ஸாம்பிளாக வச்சு இதை நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்துட்டு எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்துட்டு எப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் தெரியல. ஸோ நான் திரும்ப இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக
கடவுளே காப்பாத்து. ஓகே. எனிவேஸ் நான் அந்த வீடியோல என்னென்னலாம் வந்துட்டு சொல்லியிருந்தேனோ அது எல்லாமே தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் கூட நான் பண்ணியிருக்கேன் எப்படி சொல்லணுங்கிற விதத்தை. ஸோ இன்கேஸ் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை நான் இந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம டாபிக் குள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு படத்தை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். சொன்னோம் ரஜினிகாந்த் சார் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்துட்டு அவரோட ஃபேமஸான படம் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எந்திரன் படம் எடுத்துக்கலாம். அந்த எந்திரன் படம் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சமான படம். எல்லாருமே வந்துட்டு நிறைய தடவை பார்த்துருப்போம் பயங்கரமா. ஸோ நம்ம வந்துட்டு அந்த படத்தை எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்திரன் படம் இருக்கு அப்படின்னா எந்திரன் படத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? எல்லாரும் வந்துட்டு எந்திரன் சொல்லிடாதீங்க, ரோபோட் சொல்லிடாதீங்க, எமி ஜாக்சன் அதெல்லாம் கிடையாது. நான் வந்துட்டு ஒரு படத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, நம்ம எந்திரன் கூட எடுத்துக்கலாம். எந்திரன் வந்துட்டு அந்த அதை வந்துட்டு நடிச்சதே வந்து ரஜினிகாந்த் சார்ல. அவரு ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்டர் தேவை, ஆக்டர் ரொம்ப முக்கியம், க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு கதை இருக்கணும் இல்லையா? அந்த கதை எவ்வளோ நல்ல கதை, டேரக்டர் மறக்கணுமா? மறக்கக்கூடாது இல்லையா? டேரக்டர் தேவை, ப்ரொடியூசர் தேவை, அப்புறமேட்டு வேற என்னென்ன தேவை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் ரிலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்பார்க் ஆர்கிடெக்சரை கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவர் ப்ரோக்ராமை நான் எதுக்கு ரிலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன் டேரக்டருங்கிறதும் நான் இதுலயே சொல்றேன். ஓகே, டிரைவர் ப்ரோக்ராமுங்கிறது வந்துட்டு ஒரு டேரக்டர் மாதிரி. ஏன்டா டேரக்டர் சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட சிங்கே ஆகலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் சொல்றேன். ஓகே, டேரக்டர் வந்துட்டு எதுக்கு? ஒரு படத்துல டேரக்டர் என்ன பண்ணுவாரு? டேரக்டர் தான் வந்துட்டு அந்த படத்தை எப்படி கொண்டு போகணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரி ஆக்டர்ஸ் நடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எப்படி கோஆர்டினேஷன் கொண்டு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு டேரக்டர் சொல்வார். அதே மாதிரி தான் டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னா அந்த டாஸ்க் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் கொடுக்கும், பிளானிங் பண்ணும், அதை ஸ்கெடியூல் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு எக்ஸிக்யூட்டர்ஸ், வாட் ஷுட் எக்ஸிக்யூட்டர்ஸ், ஐயோ எக்ஸிக்யூட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்டாகவே வர மாட்டேங்குது. எக்ஸிக்யூட்டர்ஸ் வில்டுவா? ஓகே, இங்கிலீஷ் அவ்வளோ வர்றது, கொஞ்சமாச்சும் இது பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படின்னா வந்துட்டு ஒரு பிளான்ஸில் என்னங்கிறது சொல்லும், அப்புறம் அது ஸ்கெடியூல் பண்ணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் வந்துட்டு என்ன பண்ணணும் இந்த டிரைவர் ப்ரோக்ராம் தான் சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸிக்யூட்டருங்கிறது டிரைவர் ப்ரோக்ராமுங்கிறது வந்துட்டு டேரக்டர் கிடையாது, டேரக்டர் இல்லையா? டேரக்டர் தான் வந்து பிளானிங் பண்ணுவாங்க கரெக்டா. நெக்ஸ்ட் எந்தெந்த சீனை எப்பப்ப ஷூட் பண்ணணுங்கிறத ஸ்கெடியூல் பண்ணுவாங்க கரெக்டா. நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டருங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டர்னு வச்சுக்கலாம், ரஜினி சார்னு வச்சுக்கோங்க. ரஜினி சார் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், இந்த சீன் எப்படி அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு படம் இருக்கு அப்படின்னா அந்த படம் வந்துட்டு எப்படி வரப்போகுதுங்கிறது ஆக்டருக்கே தெரியாது. நடிக்கும் போது இந்த படம் எப்படிதான் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா சில சீன் ஷூட் பண்ணும்போது சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க, ரஜினி சார் இல்லாம ஷூட் பண்ற சீன்ஸ் இருக்கும், அது மெயின் சீனா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அது அது வந்துட்டு இந்த சீனை வந்து அந்த மூவியை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த சீன் நடக்கும்போது அந்த எக்ஸிக்யூட்டர், அதாவது ரஜினி சாருக்கே வந்துட்டு அந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. எல்லாத்தையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அந்த எல்லா சீன்ஸையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த படம் எப்படி வரப்போகுதுங்கிறதே அவருக்கு தெரியும் கரெக்டா. அதே மாதிரிதான் இங்கேயும் டைரக்டருக்கு மட்டும்தான் அந்த முழு கதையும் எப்படி பண்ண போறோம், எப்படி வந்துட்டு அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும். டிரைவர் ப்ரோக்ராமுக்கும் அதே மாதிரி தான் இந்த அவுட்புட் எப்படி வரணுங்கிறத டிசைட் பண்ண போறதே வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராம் தான். என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே அவர் தான் சொல்லுவாரு. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் நம்ம டிரைவர் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளஸ்டர் மேனேஜர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஹியர் நம்ம வந்துட்டு ஒரு படத்தை எக்ஸாம்பிளாக வச்சுருக்கிறதுனால கிளஸ்டர் மேனேஜர் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாமா?
ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, கிளஸ்டர் மேனேஜர் ஏன் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் நான் சொன்னேன் அப்படின்னா, கிளஸ்டர் மேனேஜருங்கிறது வந்துட்டு ஆல் இன் ஆல் மாதிரி, அதுதான் வந்துட்டு பாஸ், அதுதான் ஃபஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணும். அதுக்கு முதல்ல நம்ம எம்ப்ளாயிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே கிளஸ்டர் மேனேஜரோட ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால ஃபஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு போயிடுவோம். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ்னால் இங்கே யார், ரஜினி சார் தான் கரெக்டா. ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு என்னென்னா ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் தான் வந்துட்டு க்ரூ ஓகே, கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, க்ரூ மெம்பர்ஸ். ஓகே, இப்போ கரெக்டாக வருது. க்ரூ மெம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இங்கே ஏன் நம்ம வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலின்னு அர்த்தம். ஓகே, இல்லாதவங்களும் புத்திசாலி தான், இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புத்திசாலி ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலி ஆக போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏன் ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் சொல்கிறோம், ஏன் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் சார் ரஜினி சார்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரஜினி சார் வந்துட்டு டேரக்டர் சொல்கிற எல்லாத்தையுமே செய்வார். கரெக்டா? இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போது அவர் என்ன சீன் சொல்கிறாரோ, எந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் காமிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரோ, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆக்டர்ஸ் வந்து நடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி, அதாவது டிரைவர் ப்ரோக்ராம் டேரக்டர் சொல்கிறத செய்கிறவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸிக்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் எக்ஸிக்யூட் த டாஸ்க் given by TP in the sense here we are referring to driver program. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு டிரைவர் ப்ரோக்ராம் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் சொல்லிட்டு போகிறது ஒர்க்கர் நோட்ஸ் வந்துட்டு இப்போது இந்த படத்தை நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வந்துட்டு ஒர்க்கர் நோட்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ஸை நான் ஏன் சொல்கிறேன், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் வேணாம், ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்னு வச்சுப்போம். ஸோ ரிலேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒர்க்கர் நோட் வந்துட்டு என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஒய் பிகாஸ் இன் சென்ஸ் ஒவ்வொரு படம் எடுக்கிறதும் ஒரே லொக்கேஷனுக்குள்ளே முடிச்சிட மாட்டாங்க. வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சீன்ஸ். ரைட், ஒரு சீன் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரே பிளேஸில் தான் எல்லா சீன்ஸும் எடுப்பாங்க அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு பிளேஸில் எடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்துட்டு சீன்ஸ் வந்துட்டு டாஸ்க்கு நம்ம சொல்லிடணும். டாஸ்க் பற்றி நம்ம படிக்கலையா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு டாஸ்க்கை பற்றி பேசிட்டு வந்துடுவோம். சாரி, நான் வந்துட்டு ஷஃபிள் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா டாஸ்க் பற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்ஸை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். படத்தை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறதுனால டாஸ்க் வந்துட்டு ஹியர் இன் த சென்ஸ் இட் இஸ் கால்ட் சீன். ஏன் நம்ம சீனுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு படத்தில் முக்கியமே சீன்ஸ் தானே. எல்லா சீன்ஸும் கம்பைன் பண்ணாதான் ஒரு ஹோல் மூவி கிடைக்கும். ஒரு சீன் வந்துட்டு ஒரு மூவியா ஆகாது. இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஒரு மூவி ஆகும். இப்போ மூவிங்கிறது தான் நம்ம இங்கே ஜாப்னு எடுத்திருக்கோம். ஆமே ரைட்? இங்கே வந்துட்டு ஜாப்னு சொல்லலாம், இல்லை வந்துட்டு ஹோல் கோடுன்னு சொல்லலாம், இல்லை டாஸ்க்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்ம எதை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா மூவியை ரெஃபர் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த மூவி வந்துட்டு எப்படி இருக்குன்னா காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கிறேன். ஓகே, மூவிங்கிறது வந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் சீன்ஸ். அதே மாதிரி ஜாப்ஸ் ஆர் கோடுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் டாஸ்க். இங்கேயும் டாஸ்க்னு சொல்லியிருக்கோம், இங்கேயும் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்களே, என்னடா இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கே. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இது ஹோல் ஜாப்.
சரி, இங்கே இருக்கிற டாஸ்க் நம்ம சரி டாஸ்க்னு வச்சுக்கோங்க. டாஸ்க்குங்கிறது வந்துட்டு ஒரு ஹோல் டாஸ்க்கை நம்ம வந்துட்டு சின்ன சின்ன டாஸ்க்காக பிரிக்கிறோம். அந்த பிரிக்கிற இடம் தான் இது. இந்த சீன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணாதான் எப்படி ஒரு மூவி வருமோ அதே மாதிரி இந்த டாஸ்க் எல்லாம் கம்பைன் பண்ணாதான் ஒரு ஹோல் ஜாப், அதாவது ஒரு ஹோல் கோட் வந்துட்டு ரன் ஆயிருக்கும். அதுதான் வந்துட்டு இந்த டாஸ்க் ரெஃபர் பண்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் என்ன ஆகும், டாஸ்க்குங்கிறது என்ன அப்படின்னா it will split into small chunks. சங்க்ஸ்னாலே சின்ன சின்ன தானே, அதாவது divides into smaller tasks. இது ஒரு பெரிய ஜாப் வந்துட்டு சின்ன சின்ன டாஸ்காக பிரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போது நம்ம வந்துட்டு இப்போ டாஸ்க்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய மூவி தான் பெரிய கோடு இருக்குது அப்படின்னா அந்த கோடை ஃபஸ்ட்டு பார்ட்டாக பிரிச்சுக்கும். இது டாஸ்க் 1, இது டாஸ்க் 2, இது டாஸ்க் 3 அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். அந்த எக்ஸிக்யூஷன் யார் பண்ணுவாங்க அப்படின்னா டிரைவர் ப்ரோக்ராம் சொல்ல, எக்ஸிக்யூட்டர்ஸ் செய்ய. அது எங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்கர் நோட்ஸ். இந்த ஒர்க்கர் நோட்ஸில் தான் இப்போ வந்துட்டு எந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது. இது சொல்கிறதுன்னு சொல்ல முடியாது, அதுதான் வந்துட்டு சர்டைன் பிளேஸ். லைக் எப்படி சொல்கிறது, லைக் சர்டைன் ப்ராசஸர். எந்த ப்ராசஸரில் எந்த கோட் நடக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஒர்க்கர் நோட் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஜாப் இருக்குது. அந்த ஜாப்க்கு வந்துட்டு எனக்கு ஒரு சிக்ஸ் ப்ராசஸர்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. நான் சிக்ஸ் டாஸ்க்காக பிரிச்சிருக்கேன். அந்த ஹோல் ஜாப் வந்துட்டு எனக்கு 6 ஜாப்ஸாக பிரிஞ்சிருக்கு. இப்போ அந்த 6 ஜாப்ஸும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளேஸில் ரன் ஆகணும். ரன் ஆனால் தானே அவுட்புட் கிடைக்கும். இப்போ அது வந்து ரன் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு பிளேசஸ் தேவைப்படுது. அந்த ஒவ்வொரு பிளேசஸை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒர்க்கர் நோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நோடுங்கிறது என் பாயிண்ட் தானே. நார்மலாக ஒரு கோடில் நோடு அப்படின்னா ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்டில் அந்த வேலை நடக்கும். இப்போது ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்னு சொல்லும் போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த சீன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு லொக்கேஷனில் தான் எடுக்க முடியும். அந்த லொக்கேஷன்ஸில் தான் வந்துட்டு நம்மளோட வேலைகள் நடக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான் இங்கே மிஷின்ஸ் ஒர்க்கர் நோட்ஸ் வந்துட்டு போகும். மிஷின்ஸ் வந்துட்டு ஒர்க்கர் நோட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒர்க்கர் நோட்ஸுங்கிறது மிஷின்ஸ் வேர் த டாஸ்க் run simultaneously. இங்கே வந்துட்டு டாஸ்க் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், எந்த இடத்துல வந்து டாஸ்க் நடக்கும் அந்த இடத்தோட பேர் தான் வந்துட்டு ஒர்க்கர் நோடுன்னு சொல்கிறோம். அந்த இடம் ரெஃபரிங் டு some sort of location which is called as worker node. நெக்ஸ்ட் இப்போது இது வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. டிரைவர் ப்ரோக்ராம்னா என்ன, டாஸ்க்னா என்னன்னு தெரியல, ஒர்க்கர் நோட், எக்ஸிக்யூட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளோட பிரெயின், அந்த பிரெயின் பார்ட்டே வந்துட்டு இங்கே கிளஸ்டர் மேனேஜர் தான். இந்த கிளஸ்டர் மேனேஜருங்கிறது என்ன அப்படின்னா இதை நம்ம எதுக்கு ரெஃபர் பண்ணுறோன்னா ப்ரொடியூசர். இது எல்லாமே வந்துட்டு நான் ஏற்கனவே எழுதி வச்சு சொல்கிறேன்னா அப்படின்னா ஆமாம், நான் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு லைட்டாக யோசிச்சு வச்சுட்டேன். முன்னாடி எழுதி வச்சுட்டேன், அது தப்பாக இருக்கும். லைட்டாக யோசிச்சு வச்சுட்டேன் எதுக்கு எது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ கைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஸோ மச் ஆஃப் டைம் ஃபார் எக்ஸ்பிளைனிங் தீஸ் திங்ஸ். ஸோ ஐ வாண்ட் இட் டு பி அ குட் திங். ஏன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே வரோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளஸ்டர் மேனேஜர் ஏன் ப்ரொடியூசர்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்க, ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த சென்ஸ் அவங்க தான் எல்லா ரிசோர்ஸஸும் கொடுப்பாங்க. அந்த ரிசோர்ஸஸ் வச்சு தான் வந்துட்டு அந்த படமே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காசு கொடுக்காம வந்துட்டு ரஜினி சார் வந்து ஒரு படத்தில் நடிப்பாரா சொல்லுங்க, அது ஒரு ஹோல் மூவி முடியாதுல்ல. ஆனால் வந்துட்டு இந்த காசு வந்துட்டு டேரக்டரோ இல்லை வந்துட்டு க்ரூ மெம்பர்ஸோ இல்லை லொக்கேஷன்ஸோ கொடுக்காது. அதோட ரிசோர்ஸஸ் யார் கொடுப்பாங்க, ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணணும்னா அந்த ஷூட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன்ஸு நான் சொன்னேன் இல்லையா, அந்த லொக்கேஷன்ஸை சொல்கிறதே வந்துட்டு ஒரு ப்ரொடியூசராக தான் இருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறது வந்துட்டு இந்த கிளஸ்டர் மேனேஜர் தான்.
இந்த கிளஸ்டர் மேனேஜர் வந்துட்டு ஒரு பிரெயின் மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த பிரெயின் தான் வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்துட்டு எத்தனை தேவை, அதாவது எந்தெந்த க்ரூ மெம்பர்ஸ் தேவை, எந்தெந்த ஆக்டர்ஸ் தேவை அப்படின்னு நம்ம வந்துட்டு ப்ரொடியூசர் தானே சொல்ல முடியும். இல்லை என் பட்ஜெட் கம்மி, எனக்கு வந்துட்டு இவ்வளோ ஹை மாடல்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸை வந்துட்டு என்னால் கூப்பிட்டு வர முடியாது, அவங்களோட சேலரி வந்து கம்மி பண்ணுங்க, இல்லைன்னா அவங்க கம்மியான சேலரிக்கு இருக்க ஆக்டர்ஸ் வந்துட்டு கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதே வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் தானே. லைக் இந்த சென்ஸ் இங்கேயும் வந்துட்டு கிளஸ்டர் மேனேஜர் தான் வந்துட்டு, சாரி ப்ரொடியூசருக்கு தப்பா வச்சுட்டேன். கிளஸ்டர் மேனேஜர் தான் வந்துட்டு எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தேவை, எவ்வளோ மெமரி தேவை, எந்தெந்த சிபியூஸ்லாம் அலோகேட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கிளஸ்டர் மேனேஜர் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் இல்லாமல் எப்படி படம் எடுக்க முடியாதோ அதே மாதிரி கிளஸ்டர் மேனேஜர் இல்லாமல் ஸ்பார்க்கோட ஜாப் வந்து ரன் பண்ணவே முடியாது. ப்ரொடியூசர் ரிசோர்ஸ் கொடுக்கலன்னா ரஜினி சார் கூட செட்டுக்கு வர மாட்டார். அதே மாதிரி கிளஸ்டர் மேனேஜர் ரிசோர்ஸஸ் கொடுக்கல, அது அவங்க வந்துட்டு எத்தனை ரிசோர்ஸஸ் இன் த சென்ஸ் இங்கே நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம், எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தானே வேலையை பார்க்குறாங்க. அவங்களே இல்லைன்னா நம்மளால எப்படி ஒர்க் நடத்த முடியாது இல்லையா? அப்போ அந்த வேலைகளை செய்கிறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எத்தனை பேர் தேவைங்கிறத முதற்கொண்டு இவங்க கிளஸ்டர் மேனேஜர் தான் சொல்லுவாங்க. ஹவு மெனி எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பரவாயில்ல கொஸ்டின் சாரி ஸ்பெல்லிங் கட்டாதிட்டேன், நீடட், இதை வந்துட்டு அவர் தான் சொல்லுவார். அதே மாதிரி ஹவு மச் ஆஃப் மெமரி யூ நீட், மெமரி, and then CPU allocation in the sense worker nodes. அவங்க கிட்ட தானே வந்துட்டு ப்ராசஸஸ் இருக்கும். இப்போ CPU allocations இவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் இவ்வளோ தேவை, இதெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது கிளஸ்டர் மேனேஜர். தேவைன்னு சொல்றது டிரைவர் ப்ரோக்ராம் இவங்க தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அவங்க தான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேபி லைக் ஹாஃப் அன் ஹவர் நான் தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ், திஸ் இஸ் ஆல் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர். இந்த ஸ்பார்க் ஆர்கிடெக்சர் தான் வந்துட்டு, இது ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்பார்க் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இவ்வளோதான் இருக்குது, இதோட கான்செப்ட்ஸே இவ்வளோதான். ஆனால் நம்ம வந்துட்டு பெருசாக நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் வந்துட்டு இது ரொம்ப குட்டியான கான்செப்ட். இவ்வளோதான் கான்செப்ட். இதுதான் வந்துட்டு ஹோல் ஸ்பார்க் ஆர்கிடெக்சர். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே யூஸ் ஆகும். ஐயோ, நான் ஒன்று பண்ணிட்டேன். Copyrighted by code with Hindu. சும்மா ஒரு பேஜ்க்காக சும்மா போட்டேன். ஓகே, எனிவேஸ், ஹாப்பி லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிளாஸ். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு போகலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இதே மாதிரி ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆலில் வச்சிட்டிங்கன்னா டெய்லி நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். நாம் 2 பேருமே சேர்ந்து டேட்டா இன்ஜினியராக ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான டேட்டா இன்ஜினியராக ஆகலாம். Until then, this is Sinduja. Bye guys.